3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். கவுண்டமணியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி இருக்குது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் அவ்வளோ அடி வாங்குவார், வாங்கிட்டு வெளியே வந்து அவனுக்கு அடி கொடுத்தது மாதிரி ஒரு சீன் போடுவார். அது மாதிரி தான் இந்த அயோக்கியனாக இருக்கக்கூடிய சீமான் செஞ்சிட்ருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு 12 வார கெடு விதித்திருக்கிறது சீமானுக்கு. 12 வாரத்துக்குள்ளே நீ சொன்னதை பண்ணணும், இல்லை அப்படின்னா நீ ஆயுள் பூரா நீ களி தின்னுட்டு சிறையில் இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக எச்சரித்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேற்றுக்கு சீமானுக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வாதாடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் பின்புலமுடையவர்கள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. முழுக்க இதுக்கு பின்னாடி சீமான அரணாதுன்னு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா குருமூர்த்தி மாதிரியான ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் அவனை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது அவன் கூட இருந்தவர்களே பல பேர் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், டெய்லி ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டுருக்காங்க. இவனுடைய மோசமான அரசியலை பார்த்து வெறுத்து இவெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவன் கூட இவ்வளவு நாள் இருந்துட்டோமே, எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு புலம்பிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்கிறதுல பெரும்பாலான பேர் யாருன்னு பார்த்தா அதை புரோக்கர் பயல்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்கிறான் சீமான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கெஞ்சி கூத்தாடி இருக்கிறான். உச்சநீதிமன்றத்தில் காலில் விழாத குறை தான். அதாவது நாங்கள் வெளியே நானும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை மூலமாக இதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு எங்களை இது பண்ணிடாதீங்க, கைது பண்ணிடாதீங்க. அதுமாதிரி காவல்துறை என்ன விசாரிக்காங்க அப்படிங்கிற பேரில் எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் வெளியே தான் எனக்கு கராத்தே தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு சொல்லி சில தம்பிகளெல்லாம் நான் ஏமாற்றிட்டு இருக்கிறேன். உண்மையிலே நான் எந்த அளவுக்கு பயப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் தலையிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அவனுக்கு சார்பாக வழக்காடிய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உச்சநீதிமன்றத்தில் போய் கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஒரு 12 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடியவன், உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு வந்தவன் ஊடகங்களுக்கு முன்னாடி என்ன பேசுகிறான்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணோட எனக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எவ்வளோ கேடுகட்டவனாக இருப்பான் பாருங்களேன். இந்த அளவிற்கு கேடுகட்ட அரசியல்வாதி யார் இருக்கிறா நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இவ்வளவு கேடுகட்ட அரசியல்வாதி யார் இருக்கிற முடியும்? அவ்வளோ மோசமாக. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பான், வச்சுக்கிட்டு சொல்லுவான், என்ன சொல்லுவான், போலீஸ் ஆஜராக சொன்னால் நான் ஆஜராகிடுவேனா, நான் யார் அப்படின்னு சொல்லி பேசுவான். ஆனால் அது முடிஞ்சதுமே போலீஸ்காரனுக்கே நேரடியாக கால் பண்ணி, எப்பா நான் தெரியாமல் பேசிட்டேன், எதாவது பேசிட்டு ஈவினிங் சேர்ந்துடுறேன்னு சொல்கிறதானே அவனுடைய வழக்கம். காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறான் இல்லையா, கொடுத்துட்டு ஈவினிங் என்ன அவனை போய் ஆஜராகிறான். இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு பித்தலாட்டத்தோடு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு நபர் நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு யாரையுமே பார்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாவது சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒருத்தனுமே இவன் கட்சியில் இருக்க மாட்டாங்க. எவனும் இருக்க மாட்டான். எந்த சுயமரியாதை உள்ள ஒருத்தனும் அவன் கட்சியில் இருக்கவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ராடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ராடு பயசார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவிற்கு ஒரு 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 ரொம்ப மோசமான நபர் தான் இந்த சீமான் அப்படிங்கிறவன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவன் உச்சநீதிமன்றத்துக்கு போவான், இவனை பாதுகாக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்ணுவான் இல்லையா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. அவங்க எவ்வளோ நாள் பாதிக்கப்பட்டதற்காக தனியாளாக நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சில நேரங்களில் இவனுடைய பேச்சுக்கெல்லாம் நம்பி சில சமரசங்களுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் இனி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ரொம்ப அயோக்கியம். ஏன்னா அவங்கள பற்றி ரொம்ப அவமரியாதையாக பேசுகிறான் இல்லையா. 7 முறை இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த இந்த இவங்களை பயன்படுத்தி இருக்கிறான். அவங்கள ரொம்ப ரொம்ப கொச்சையாக அவனை வார்த்தையை பயன்படுத்தி அதை ரொம்ப இது பண்ணியிருக்கிறான். அதனால் அவங்க ஒரு உச்ச நிலைக்கு போயிட்டாங்க. இனி என்ன வந்தாலும் பரவாயில்ல, இவனை ஒரு கை பார்த்துட்டு தான் பார்க்கணும், இவனை எப்படியா கழிதுன்னு வைக்கணும், இவன் இப்போ இவ்வளோ பெரிய அயோக்கிய பைய அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தணுங்கிறதுல அந்த அம்மையார் உறுதியாக இருக்கிறாங்க. அது கடைசி வரையில் இருக்கணும் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியமானது. இவன் யார், இவன் எவ்வளோ பெரிய மோசமானவன். குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், இவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே கவனமாக இருங்க, எல்லாருமே கவனமாக இருங்க. ஏன்னா இவன் முழுக்க தன்னுடைய நலனுக்காக மட்டுமே இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து, ஒரு கட்சிங்கிற பேரில் ஒன்று ஆரம்பித்து இவன் பேசிகிட்டு இருக்கிறான், செயல்பட்டு இருக்கிறான். இப்போ இருந்த கொஞ்சம் நஞ்சம் நல்ல மனிதர்கள் எல்லாருமே அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. இனி இருக்கிறவன் பூரா யாருன்னு தெரியும் இல்லையா. நீங்கள் ஃபோனில் பேசுகிறதுக்கும் இந்த வேறு பல விஷயங்களை சமரசம் பேசுகிறதுக்காக மாத்திரம் சில பேரை வச்சுருக்கிறான். நான் மீண்டும் சொல்கிறேன், சீமானுடைய
அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது மிக 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 கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றம் இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு கூட 12 வாரம் சரி நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த 12 வாரம் முடிந்த பிறகு நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவன் சொல்கிறது கேட்க போகிறதில்ல. இவன் மீண்டும் இந்த 12 வாரம் கழிச்சதுக்கப்புறம் மீண்டும் கெஞ்சுவதற்காக கோர்ட்டுக்கு வரும்போது இவனை உடனடியாக தண்டித்து இவன் நிரந்தரமாக சிறையில் இருக்கணும். அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லது. இவன் நிரந்தரமாக இவனை சிறையில் வைக்கிற மாதிரியான வேலைகளை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் தயவு செய்து பண்ணணும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடியவங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.